أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பரு குறித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமுடன் பிறப்புகளை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கிருபையால் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழில் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் ஹதீஸினுடைய செய்திகளை, அறிவுரைகளை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் பார்த்து வரக்கூடிய தலைப்பு பொருளாதாரத்தில் ரிஸ்கில் பரக்கத் ஏற்படுவதற்கான வழிகள், அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வழிகள் என்ற இந்த தலைப்பின் கீழே அல்ஹம்துலில்லாஹ் சில செய்திகளை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தக்வா மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை அதிகப்படுத்துவதாக நமக்கு வாக்களித்தான். முதலாவதாக அதை பார்த்தோம். தவக்குல் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கை அதிகரிக்கிறான். அதையும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதே போன்று அதன் வரிசையில் நாம் பார்த்தது உறவு பந்தங்களை, சொந்த பந்தங்களை ஆதரித்து நாம் வாழ்வதினால் அதன் மூலமாகவும் ரிஸ்க் அதிகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியையும் மாஷா அல்லாஹ் நாம் பார்த்தோம். அதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. சொந்த பந்தத்தை ஆதரிப்பது, உறவு பந்தங்களை, இரத்த பந்தங்களை நாம் முறிக்காமல், துண்டிக்காமல் அரவணைத்து அவர்களோடு சொந்த பந்தத்தை பேணுவதன் மூலமாக நிறைய வாக்குறுதிகள் உண்டு. அதில் முக்கியமான ஒன்றுதான் நம்முடைய ரிஸ்க் என்பது அதிகரிக்கப்படும் என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதே வரிசையில் அதில் இன்னும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நன்மைகள், சிறப்புகள், அதையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த கல்வி அமர்வில் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியும் ஒரு ஹதீஸில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். புகாரியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வின் மீதும் மறுமையின் மீதும் நம்பிக்கை வைத்தவர்கள், ஃபல் யுக்ரிம் தைஃபா, அவர்கள் தங்கள் உறவினர்களை, தங்களுடைய விருந்தாளிகளை அவர்கள் சங்கைப்படுத்தட்டும். ஒரு மூமினை பொறுத்த மட்டில் விருந்துக்காக யார் வந்தாலும் அவர்களிடத்தில் வெறுப்பை காட்டுவது, வேண்டா வெறுப்பை காட்டுவது என்பது இருக்கக்கூடாது. அது உறவினர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்கள் அல்லாமல் இருந்தாலும் சரி, விருந்தாளியாக யாரும் நம்மிடத்தில் வருகை தந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் மறுமையின் மீது நம்பிக்கை வச்சவங்க விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்க, சங்கை செய்யுங்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஸில் ரஹிமா, அல்லாஹ்வின் மீது மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இரத்த பந்தங்களை, சொந்த பந்தங்களை சேர்த்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறாங்க. அப்போ மூமினிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு என்பது இரத்த பந்தங்கள், சொந்த பந்தங்களை வெட்டி விடாமல், முறித்து விடாமல் அவர்களை அரவணைத்து வாழ்வது. இரத்த பந்தம், சொந்த பந்தம் என்று சொன்னால் தந்தை வழியாகவும் தாய் வழியாகவும் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உறவுகள், தாய் தந்தையினுடைய உடன்பிறவிகள், சிறிய தந்தை, பெரிய தந்தை, சின்னம்மா, பெரியம்மா, சாச்சி, மாமா, அத்தை, இந்த மாதிரியான பல இதில் நம்ம இவங்களை நம்மளுடைய வழக்கத்தின் அடிப்படையில் நம்ம அழைப்போம். அவங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய சந்ததிகள், அவர்களுடைய பேரர்கள் என்று தாய் வழியாக, தந்தை வழியாக நமக்கு இருக்கக்கூடிய சொந்த பந்தம், இதுதான் இரத்த பந்தம். இந்த இரத்த பந்தத்தை நாம் முறித்து வாழக்கூடாது, அரவணைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. ஈமான் இருந்துச்சுன்னா அதை செய்யுங்க.
மறுமையின் மீது நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்க என்று ரசூல்லா சொல்ல வருவதனுடைய பாணி, இதனுடைய இந்த ஸ்டைல், இந்த பாணிக்கான அர்த்தம் என்னென்னா, அல்லாவிடத்தில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னா இரத்த பந்தத்தை நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிறங்க அப்படின்னு அர்த்தம். நான் வேணும்னா இதை செய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அல்லாஹ் வேணும்னா, மறுமை வேணும்னா, மறுமையில் சொர்க்கம் வேணும்னா இதை செய்யுங்க அப்படிங்கிற பாணியில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஹதீஸினுடைய இறுதி வார்த்தை, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரா அவ் லா யஸ்முத். அல்லாஹ் மறுமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவங்க பேசினா நல்லதே பேசட்டும் அல்லது மௌனமாக வாயை அவர்கள் வாய்ப்பொத்தி இருந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நல்லதை பேசினால் நன்மை, தீமையை பேசினால் அது பாவமாக, சில சந்தர்ப்பங்களிலே அது நரகத்திற்கும் ஒரு மனிதனை இழுத்து செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ் மறுமையின் மீது நம்பிக்கை வைத்தவங்க உறவு பந்தத்தை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடியது. நாம் முன்னால் பார்த்த ஹதீஸ் என்பது, யாருக்கு அவருடைய ரிசுக் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, பொருளாதாரம், செல்வம், வசதி வாய்ப்பு, செல்வத்தில் வசதி வாய்ப்பு வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், ஆரோக்கியமான ஆயுட்காலம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இரத்த பந்தங்களை, சொந்த பந்தங்களை அவர்கள் சேர்த்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுவும் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். மாஷா அல்லாஹ். ஆக உறவு பந்தத்தை சேர்ந்து வாழுவதன் மூலமாக நமக்கு ரிஸ்க் என்பது அதிகப்படுத்தப்படுகிறது. அதற்கும் இதற்கும் நேரடியான தொடர்பு என்பது இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் மூலமாக நமக்கு ரிஸ்க் அதிகப்படுத்துகிறான். இன்னொன்று இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உறவு பந்தத்தை நிறைய பேர் சேர்ந்து வாழாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? பல காரணம் இருக்கலாம். சண்டை சச்சரவுகள், வருத்தங்கள், ஈகோ, இது மாதிரியானது பெரும்பாலும் இருக்கும். என்னை மதிக்கலை, என்னை கூப்பிடலை, என்ன கண்ணியப்படுத்தலை, அல்லது இந்த பிரச்சனையில் ரொம்ப ஓவராக பேசிட்டாங்க, ஓவராக நடந்துக்கிட்டாங்க, அதை நான் மன்னிக்க மாட்டேன், சாவர வரைக்கும் பார்க்க மாட்டேனே, செத்தாலும் போய் பார்க்க மாட்டேனே, ஏன் ஜனாசாக்கும் அவன் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை, ஒரு பிரச்சனையில் நம்ம அதை பெருசுப்படுத்திடுவோம். அப்போ நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ், நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய இது என்னங்கிறத நம்ம உயர்த்தி வச்சுருக்கிறனால எனக்கான மரியாதை கொடுக்கல, அதனால் அவங்ககிட்ட போகணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது, முகத்தில் முழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத நிலைக்கு மனிதன் வர்றான். ஏன்? தான் அடியான், தன்னை படைத்த இறைவன் தான் பெருமைக்குரியவன், மாண்புக்குரியவன், அவன்தான் மிகப்பெரியவனுங்கிறத மறந்துட்டு நான் பெரியவன், நான் பெருசு, எனக்கு இவன் இப்படி செஞ்சது நான் என்னைக்கு மறக்க முடியாது, அது நெஞ்சில் போட்ட கோடு, அது அந்த வடு மாறாது அப்படிங்கிற ரீதியில் நம்ம பேசுகிறதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அடியான் என்ற ஒரு அப்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். நான் ஒரு அடியான் தான், நான் ஒரு அடிமை தான், நானும் ஒரு அடிமை, அவரும் ஒரு அடிமை. அந்த அடிப்படையில் நம்மளுடைய எஜமான், நம்மளுடைய இறைவன் நமக்கு இது மாதிரி ஏதேனும் அவர்கள் தவறு செஞ்சதை மன்னிக்கணும்படி சொல்கிறான், புறக்கணிக்கணும்படி சொல்கிறான். அதை பொருட்படுத்தாமல் அதை மன்னிக்கணும்னு நல்லதில் சொல்கிறாங்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கான மனம் இல்லாதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஈகோவின் காரணத்தினால, கோபத்தின் காரணத்தில், இது ஷைத்தான்டேருந்து வருது. கோபம் என்பது ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய அந்த கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் தான் நம்ம வார்த்தையை விட்டுடுறோம். என்கிட்ட பேசவே பேசிடாத, என் வீட்டு வாசலில் நுழைஞ்சிடாத, வீட்டு கால்வடி வாசப்படியில் கால் வச்சிடாத, வீட்டுக்கு நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராப்பா சொல்லிட்டோமே, அதை காப்பாற்றணுமே, மனசு மாறும். ஆனால் சொன்னமே, நம்ம வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை? இப்படியே தன்னை பற்றி, தன் வார்த்தையை பற்றி தவறான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி நம்ம அவசரப்பட்டு பேசுனதை அதை காப்பாற்றணுண்டு. தேவையான நல்ல முக்கியமான நன்மையான வாக்குறுதிகளை பேன்றதில்லை. இந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு அப்போ நம்ம சொன்ன வார்த்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மனசே இலகினாலும், அந்த கோபம் போனாலும், சொல்லிட்டோமே இப்படி வீட்டு வாசப்படி மதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோமே, இந்த மாதிரி என் வீட்டை நல்ல கேட்டதுக்கு நான் உன்னை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேனே, இப்போ போய் நான் கூப்பிட்டா நல்லா இருக்காது என்று அதை புறக்கணிப்பவர்கள், இரத்த பந்தத்தை, கூட பிறந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அதே போன்று உறவினர்களை இன்றைக்கு புறக்கணிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களிலும் நமது சமூகத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஆக இதுவெல்லாம் ஷைத்தான் அப்படி நம்மை இறைவனுடைய அதிருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக, சொர்க்கத்தை விட்டு நாம் தூரமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஈகோவில், அப்படிப்பட்ட உணர்வில், இரத்த நாளங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் தான் அப்படி நம்மளை பேச வைக்கிறான். அதை மறந்துடவே கூடாது. ஏன்னா காத்தி ஒரு ரஹம், சொந்த பந்தங்களை வெட்டி வாழ்பவர், துண்டித்து வாழ்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையாக இது இருக்க வேண்டும். ஆக
இங்கே நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ரிஸ்க் அதிகரிக்கப்படுறதுக்குங்கிறத இப்போ நம்மளோட தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பிலிருந்து சொந்த பந்தத்தை பேணுறதை பற்றி சற்று கூடுதலாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது எல்லா குடும்பத்தில் இருக்குது. தொழிலாளியாக இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை பேணுறாங்க, யார் யாருக்கோ அள்ளி கொடுக்குறாங்க, பள்ளிக்காக மாஷா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் சொந்த பந்தத்துக்காக எதையும் கொடுக்கறதுக்கு முன் வரதில்லை, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு முன் வரதில்லை. பழைய பகமை 20 வருஷமாக பேசிக்கிறது இல்லையே, தெரியாதா? 30 வருஷமாக எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, அதை பெருமையாக சொல்கிறோம். 20 வருஷமாக அதை நாங்கள் பேணுறோம். என் அத்தா பேசுறதில்ல, நானும் பேசுறதில்ல, 10 வருஷமா 15 வருஷமா 7 வருஷமா அப்படிங்கிறத இதை ஒரு பெரிய வரலாறு மாதிரி, ஒரு இபாதத்துடைய விஷயத்தை நம்ம 7 வருஷமாக செய்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம். உறவு பந்தத்தை பேணாமல் இருப்பது, துண்டித்து வாழ்வது, இறைவனுக்கு மாறு செய்வது. அந்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை கூட இபாதத்தான நன்மையான ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரி 10 வருஷமாக நாங்கள் பேசிக்கிறது இல்லை என்று சொல்வது சரி சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம். எதுக்காக ஒருத்தங்களை புறக்கணிக்கலாங்கிறதெல்லாம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உறவு பந்தத்தை நம்ம புறக்கணிக்கவே கூடாதா, எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம அரவணைச்சு தான் நம்ம வாழணுமா அப்படிங்கிறதெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. ஆனால் எல்லாருமே தகுந்த காரணத்துக்காக தான் இருக்கிறாங்களான்னா இல்லை, பரவலாக அது இல்லை. அதனால் முதல்ல இது எவ்வளோ பெரிய பாவம், இது எவ்வளோ கவனிக்க வேண்டிய, நாம் அக்கறை கொள்ள வேண்டிய விஷயங்கிறத முதல்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ உறவு பந்தத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு ரீதியான காரணம் என்னென்னா, அந்த ஈகோ, அந்த கோபம், ஒரு பிரச்சனை, அதை மன்னிக்கவே கூடாது, மறக்கவே கூடாது அப்படின்னு திரும்ப 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 ரினிவல் பண்ணி இப்படி பேசினான்ல அவன், இப்படி பேசினான் தானே, இப்படி தானே நடந்துச்சு அப்படின்னு அது மறக்கிற மாதிரி இறைவனுடைய யதார்த்த ரீதியில் அல்லாஹ் தஆலா மறக்க வைப்பான். அதை மறக்க விடாமல் திரும்ப அதை பற்றி பேசி 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 திரும்ப கொதிச்சு போய் அவன் மூஞ்சில் முழிச்சிடவே கூடாது அப்படின்னு திரும்ப ரினிவல் பண்ணிக்கிறது. இந்த கோபம் இன்னொரு கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும். இப்படி இது யார் மூலமா வருதுன்னா, ஷைத்தான், இரத்த நாணங்களில் ஓடக்கூடிய ஷைத்தான் அதை புதுப்பித்து வெறுப்பை ஏற்படுத்தி அந்த சொந்த பந்தத்தை முறித்து வாழ வைத்து, அதனால் அல்லாஹ்வுடைய அருள் பார்வை அவர்கள் மீது இல்லாமல் போயிடுது. இதுக்காக ஷைத்தான் அப்படி வச்சுருக்கான். இது ஒரு காரணம். இன்னொன்று என்ன தெரியுமா, சொந்த பந்தத்தை பேணாமல் அதை முறித்து வாழ்வதற்கோ அல்லது ஒரு சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்காக நம்ம செலவு செய்ய வேண்டியது வருது, அவங்களுக்காக நம்ம நல்லது கெட்டது செய்ய வேண்டியது வருது. ஏதோ நம்ம கொஞ்சம் வசதியாக இருக்கிறோம், சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வசதியில் கம்மியாக இருக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்காக எடுக்கக்கூடிய முடிவும் அதுக்காக காட்டக்கூடிய கோபமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு பெரிய பணக்கார சொந்தக்காரங்க செஞ்சால் அதே கோபம் வராது, அதே ரோஷம்லாம் வராது. ரோஷம் கெட்டத்தனமாக கூட செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய உறவினர்கள் விஷயத்தில் இருந்துருவாங்க. ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய உறவினர்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க பொருளாதாரத்தில் பின்னடைவில் இருக்கிறதுங்கிறது ஏளனமான ஒரு பார்வை. இன்னொன்று, இதோடு அவங்கள புறக்கணிச்சிட்டோம்னா எதுக்காக நம்ம முன்னாடி நிற்க முடியும்? ஏதாவது ஒரு கல்யாண கச்சேரி, குமரி விஷயம், இல்லை பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை வாடகை கட்ட முடியலன்னு சொல்லி நம்ம மூஞ்சில் முடிச்சிட முடியும். அதனால் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, ஆனால் ஷைத்தான் இதை வச்சு நம்மளை ஏக்குவான். அப்போ நீங்கள் நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உறவு பந்தங்களில் பாருங்கள், ரோஷத்தையும் கோபத்தையும் சொந்தக்காரங்களில் செல்வம் உள்ளவர்கள், நல்ல நிலையில் இருப்பவர்கள் மீது காட்டக்கூடிய அதே ரோஷம், அதே கோபம் ஏழ்மையில் இருக்கவங்க மீது காட்டப்படுறதில்லை. அதான் ஏழ்மையில் இருக்கவங்க மீது காட்டப்படுறது சொந்தக்காரங்களில் பணக்காரர்கள் மீது காட்டப்படுறதில்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஏதாவது ரீதியில் அவங்கள அண்டி போகக்கூடிய நிலைமையில் இருப்போம், அல்லது அவங்களோட இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கத்தை நல்லா வச்சுக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஏழ்மையில் இருக்கிறவங்க எதுக்காக நம்மள்ட்ட நிற்பாங்க? சண்டை போட்டு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி ஆக்கிட்டா எதுக்காகவும் நம்மக்கிட்ட அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில் இதுதான் நோக்கம்னு இருக்காது. அப்போ நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நோக்கங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க, அல்லது அதுதான் நோக்கங்கிறது அவங்க மனசுக்குள்ள மனசில் இருக்காது. ஆனால் அதுவும் ஒரு காரணமாகவே அமையும். இப்படியெல்லாம் ஷைத்தான் இதனால தான் நம்மளை கோவப்பட வைக்கிறான். இப்படி அவங்களுக்கு நம்ம செலவு செய்யக்கூடிய சில நிலைமை வந்துருமோங்கிறது பார்க்குறது. அதே மாதிரி சில சொந்த பந்தங்களை சண்டைங்கிறது ஒன்று, பேசிக்காமல் இருக்கிறது, அதிகமாக உறவாடாமல் இருக்கிறோம்ல, நெருங்கிய சொந்தமாக இருப்பாங்க, சொந்த பந்தமாக இருப்பாங்க, நெருங்கிய உறவினர்களாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்பயாவது ஒன்று, வருடத்தில் எப்போயாவது அல்லது சில வருடங்களுக்கு இடையில் எப்போயாவது தான் நம்ம அவங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறோம்னாலும் கூட சில நேரங்களில் காரணம் என்னென்னா, அடிக்கடி பழக்க வழக்கம் வச்சுருந்தா அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்யணும், அவங்களுக்கு நம்ம செலவு செய்யணும், ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த அற்பத்தனத்தில் கூட சிலர் சொந்த பந்தங்களை பேணுறதில்லை. அதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதி, யார் சொந்த பந்தத்தை பேணி வாழ்வாரோ அல்லாஹ் அவருடைய ரிஸ்கில் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான். நம்ம சொந்த பந்தத்தை பேணுறோங்கிறதுல அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது, அவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது, பொருளாதார உதவி செய்கிறது, ஏதேனும் வாங்கி கொடுக்கறது, இதை நம்ம அல்லாஹ்வுக்காக சொந்தத்தை பேணுறேன், என் குடும்பத்துக்காக நான் செய்கிறேன், என் இரத்த பந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ற ரீதியில் நாம் செஞ்சால் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு நம்ம ரிஸ்க் அதிகரிக்கிறான்.
அதுவே இவங்களை நம்ம பேணணும்னா நம்ம செலவு செய்ய வேண்டும் என்று நம்ம பெரிய கில்லாடின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதனால் நம்ம பட்டும் படாமல் இருக்கிறோம். அல்லது ஒரு சின்ன தவறை பெருசாக படுத்தி நம்ம அவங்கள புறக்கணிச்சிடணும், இனி நம்ம வீட்டு வாசப்படி மிதிக்க விடக்கூடாதுன்னு நம்ம சொல்லி நினச்சா எல்லாம் சொருக்கிடுவான். சொந்த பந்தத்தை முறித்தவர்கள் அவருடைய ரிஸ்க் என்பது விசாலப்படுத்தப்பட மாட்டாது என்பதை ஹதீஸில் நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி தான் இதை நம்ம பொருத்தி பார்க்க வேண்டும். சொந்த பந்தத்தை பேணி வாழ்வதன் காரணத்தினால் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ரிஸ்கில் பரக்கத் ஏற்படுகிறது. ஏன்னா சொந்த பந்தத்தை பேணுறவங்க சொந்த பந்தத்துக்காக செலவு செய்வாங்கன்னு அர்த்தம். எப்போ சொந்த பந்தத்துக்காக நம்ம தாராளமாக செலவு செய்கிறோமோ தயால குணம் கொண்ட அல் கரீம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல் அக்ரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல் வாசி விசாலமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல் ஜவ்வாத் கொடை வல்லலான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், நீ இந்த அளவுக்கு கொடுக்கும் பொழுது உனக்கு நான் தர்றேங்கிறத அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துகிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சொந்த பந்தத்தை பேணி வாழுங்க, அவங்களுக்காக செலவு செய்யுங்க, அல்லாஹ் உங்கள் மீது அதிகம் பரக்கத்தை ரஹ்மத்தை ஏற்படுத்துவான். மாஷா அல்லாஹ். இன்னொரு அற்புதமான ஒரு செய்தி, இது அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. பஸார் ஹாக்கிம் எனக்கூடிய ஹதீஸ் நூல் இடம் பெற்றிருக்குது. மன் சர்ரஹு அய்யுமத்லுஹு ஃபி உம்ரி, யாருக்கு ஆயுட்காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோ, சஹீஹான ஹதீஸ், யாருக்கு ஆயுட்காலம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையோ, வயூஸஅலஹு ஃபி ரிஸ்கி, தன் ரிஸ்க்கு விசாலப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் வாசியா, விசாலமானவன். எதனால் விசாலமானவன்? பொருளாதாரத்தை விசாலமாக கொடுக்குறான். வாசியுல் மக்ஃபிரா, மன்னிப்பை விசாலமாக கொடுக்குறான். அந்த அடிப்பில் அல்லாஹ் வாசியா. அப்போ அல்லாஹ்வுடைய ரிஸ்க், பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள் அதிகமாக வேண்டும் என்று ஆசைப்படுறவரும், நல்ல ஆயுட்காலம், நீண்ட ஆரோக்கியமான ஆயுட்காலம் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர், வயுதுஃபைன்ஹு மைத்தத சூ, இதுதான் முக்கியமான செய்தி, இதுவரைக்கும் வராத செய்தி, தீய மரணங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுபவர். தீய மரணம், மைத்தத்து சூ என்று சொன்னால் அகால மரணம், எதிர்பாராத மரணம், இது மாதிரி அல்லது கொடூர மரணங்கள், உடல் சிதைக்கப்படக்கூடிய, துண்டிக்கப்படக்கூடிய, எதிர்பாராத ஒரு இயல்பான மரணம் என்பது வயதாகி அவர் தயாராகி மறுமைக்கு அவர் ஒரு தயார் நிலைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அவர் உலகத்தில் காண வேண்டியதெல்லாம் கண்டு இபாதத் செய்யக்கூடிய விஷயத்தையும் செய்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவித்து ஒரு கட்டத்துக்கு வந்து இயலாமை நிலைமைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படி அழகான முறையில் மௌத் வருவது என்பது ஒரு இயல்பான மௌத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத், அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத் போன்ற ஒரு இயல்பான மௌத்து. ஆனால் திடீர் மரணம் என்பது சிலருக்கு அது நன்மையாக இருக்கும், பலருக்கு அது பாதிப்பாக இருக்கும். தௌபா செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் மரணமடைய வாய்ப்புண்டு. தௌபா செய்யலாம், திருந்திலாம் நினச்சிட்டு இருப்பாங்க, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாயிட்டாங்க. அவங்க எவ்வளோ தவறில் இருந்திருக்கலாம், ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்திருக்கலாம், தவறான தொடர்புகள் இருந்திருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம். இந்த திருந்திடுறேன், இந்த கொஞ்ச நாளில் திருந்திடுறேன், இந்த நோம்போட திருந்திடுறேன், இல்லை கொஞ்சம் இப்படிங்கிற ஏதாவது ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க. திடீர் மரணம் வந்தவங்க எல்லாரும் தௌபா செஞ்சுட்டு மூத்தாவாங்கன்னு சொல்ல முடியாது, அகால மரணங்கள். அதனால் நல்லடியாராக இருப்பவருக்கு அது நல்லது தான். பேணுதலானவர், நன்மையானவர், ஹலாலை பேணக்கூடியவர், இப்போ பொட்டுன்னு போனார் இன்ஷால்லா சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஏன்னா அவருக்கு அல்லாவுக்கும் சேனல் கரெக்டாக இருக்குது, சரியான முறையில் இருக்குங்கிறனால அவங்க பயப்பட தேவையில்லை. ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லையே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. திருந்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும், ஆனால் திருந்திட்டோமா? இல்லை. ஆக இந்த தீய மரணங்கள், அகால மரணங்கள், கொடுமையான மரணங்கள், இது பெரும்பாலும் மூமீன்கள் அவர்கள் இதை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட மரணத்தை விட்டு பாதுகாப்பும் தேடி நமக்கு துவாக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்போ மாஷா அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஹாக்கிம் முஸ்ததரக் ஹாக்கிமில் பதிவான செய்தி, யாருக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று நம்ம முதல் வாரத்திலிருந்தே சொல்லிட்டு வரோம். நீண்ட ஆயுள் என்பது ஒரு கொடுப்பினை தான். நல்ல ஆரோக்கியத்தோடு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்போடு நீண்ட ஆயுட்காலம் கிடைப்பது என்பது நற்பேறு, அது நற்பாக்கியம் தான் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பொருளாதாரம், விசாலமான பொருளாதாரம் யாருக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, தீய மரணத்தை விட்டு யார் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுவாரோ, ஃபல்யத்தகில்லாஹ், அவர் முதலில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளட்டும். இறைச்சத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் எல்லாத்தையுமே கொடுப்பான், நீண்ட ஆயுளை கொடுப்பான், வாய்ப்பு வசதிகளையும் கொடுப்பான், கெட்ட மரணங்கள், கொடிய மரணங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். வலியசுல் ரஹிமஹு. அடுத்து சொல்கிறாங்க, சொந்த பந்தத்தை பேணி வாழிக்கொள்ளட்டும். பெரிய பெரிய வாக்குறுதிகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டது சொந்த பந்தத்தை சேர்த்து வாழ்ந்துக்கிறங்க. இந்த சொந்த பந்தத்தை சேர்த்து அரவணைத்து வாழ்வது என்பது இறைவனின் பெரும் பெரும் நற்பெயர்களை எல்லாம் பெற்றுத்தரும், தீய மரணங்களை விட்டு பாதுகாக்கிறது, நீண்ட ஆயுட்காலத்தை பெற்றுத்தருகிறது, பொருளாதாரம் ரிஸ்கில் பெரிய பரக்கத்தை, ஒரு பெரிய அபிவிருத்தியை, ரஹ்மத்துகளை அது ஏற்படுத்தி தருகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக மாஷா அல்லாஹ் நாம் பார்த்து கொள்ள புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக
இரத்த பந்தத்தை சேர்த்து வாழ்கிறது அல்லாவுக்கு அவ்வளோ பிடித்தமானது. அவங்கள எல்லாம் நல்லா வச்சு அவங்களுக்கு எவ்வளோ கவனிக்க வேணுமோ அந்த மாதிரி கவனிக்கிறான். அவங்களுக்கு நல்ல ஆயுட்காலத்தை கொடுக்குறான், ஆரோக்கியத்தை கொடுக்குறான், வீண் செலவுகள் நோய் நொடி இல்ல வாழ்க்கையை கொடுக்குறான், பொருளாதாரத்தை ரிஸ்க் அதிகப்படுத்தி கொடுக்குறான், அதன் மூலமாக நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தர்றான். மாஷா அல்லாஹ். கொடிய மரணங்கள், அகால மரணங்கள், அதே போன்று ஆபத்தான மரணங்கள், திடீர் மரணங்கள், அந்த திடீர் மரணம் என்பது அவருடைய இடத்துல பார்த்து அவருக்கும் அது பாதிப்பு, தௌபாவுக்கான வாய்ப்பு இல்லாமல் பல பேருக்கு போயிடுது. மனைவி மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சிறிய வயதிலே மரணம் அடைந்தவர்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டோனுங்கிற நிலைமைக்கு எத்தனை பேர் வந்துடுறாங்க. என்ன செய்யறதுங்கிறது தெரியல. அதற்கான மாற்று ஏற்பாடு இறைவன் வைத்திருக்கிறான், இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் அது ஒரு பெரிய சோகம் தானே. அந்த மனைவியினுடைய நிலை, அந்த பச்சிளம் பிள்ளைகள் அல்லது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள், திருமணம் ஆனவர்கள் இருக்கலாம், ஆகாதவர்கள் இருக்கலாம், அடுத்தடுத்த கனவுகள் தான் தந்தை எனக்கு இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணுங்கிற கனவுகளோடு கற்பனைகளோடு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு அகால மரணம், ஒரு மோசமான மரணம் திடீரென்று ஏற்படும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு சோதனையாக அது அமைகிறது. அப்போ இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து தான். ஆனால் அல்லாஹ் அதில் சிலருக்கு நன்மை வைத்திருப்பான், அதில் சிலருக்கு சோதனை வைத்திருப்பான். எல்லாத்துலேயுமே நன்மை இருக்குது, சோதனை இருக்குது. எதையுமே ஒரு தலை பட்சமாக மட்டும் பார்த்துடக்கூடாது. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் அல்ல, அகல மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் துர்பாக்கியசாலிகளும் அல்ல. நன்மக்களில், சஹாபா பெருமக்களில், நபிமார்களில், அவர்கள் வாரிசுகளில், இமாம் பெருமக்களில் சிறிய வயதிலேயே நிறைய நன்மைகளை தேடிக்கொண்டு மரணம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். கொடியவர்களில் நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் பாவிகளாக வாழ்ந்து அதிகமான பாவங்களை சம்பாதித்து சென்றவர்களும் இருக்கிறார்கள். மூமின்களும் இருக்கிறார்கள், இஸ்லாம் அல்லதும் இருக்கிறாங்க. எல்லாத்திலையும் விதிவிலக்கு என்பதும் இருக்கிறது. அதை தாண்டி பொதுப்படியான ஒரு யதார்த்தத்தை தான் இந்த இடத்துல நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாஷா அல்லாஹ். இந்த சொந்த பந்தத்தை அரவணைத்து வாழ்வதில் இறைவனுடைய இவ்வளோ அழகான பெரும் பெரும் வாக்குறுதிகள் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு, ரஹீம் முத்தஅல்லிகும் பில் அர்ஷ், அந்த சொந்த பந்தம் என்பது, உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு ஒட்டி கொண்டு தொங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷோடு அது தொங்கி கொண்டு இருக்கிறது. தகூல், அது சொல்லுமா, மரத்தில் எப்படி தேன் கூடு இருக்குது, அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அர்ஷோடு ஒட்டியதாக உறவு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் சொல்லுமா, மம் வசலனி வசலஹுல்லா, என்னை யார் அரவணைப்பானோ அவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொள்வான். வமன் கதானி கதஹுல்லா, யார் என்னை துண்டிப்பானோ ரஹ்மானாகி அல்லாஹ் அவனை துண்டித்து விட. எங்கிருந்து அந்த உறவு சொல்லுது? அர்ஷில் இருந்து கொண்டு, அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் அல்லாஹ்வுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு உறவு பந்தம் அப்படி பேசும் என்று அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். ஒரு நேதினா, ஒரு சொந்தத்தை நம்ம அண்ணனையோ தம்பியோ தங்கச்சியோ அக்கா அந்த மாதிரியான குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள ஒரு சில காரணத்தினால கோச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், புறக்கணிச்சிட்டு உன் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிடுறோம். என் வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உன்னை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள புறக்கணித்து ஒதுக்கிடுறோம். இதை செய்ய ஆரம்பித்ததுலேருந்து அர்ஷில் இருக்கக்கூடிய அந்த உறவு பேச ஆரம்பிச்சிடான். என்ன துண்டிச்சிட்டான், அவனை துண்டிச்சிருன்னு திரும்ப 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 இறைவனிடத்தில் இந்த உறவே நமக்காக எதிராக பத்வா செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்குமா? நம்ம பள்ளிவாசல் கனெக்டட் டிவைஸ் கனெக்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம துவா ஆரம்பிச்சிடும். எனக்கு அதத்தான் இதத்தான் ரிஸ்க்கு அதத்தான்னு சொல்லி அங்கே அர்ஷ் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உறவு சொல்லுது, இவனை துண்டிச்சிரு. நம்ம நினைக்கிற தொழுகையில் அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டோம், துவால அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டோம், உம்ரால அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டோம், நோம்புல அல்லாஹ்வோட இணைஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உறவு சொல்லுது, துண்டிச்சதுக்கு அப்புறம் சொல்லுது, இவனை நீ வெட்டிரு, என்ன வெட்டிட்டான், என்ன புறக்கணிச்சிட்டான், என்ன துண்டிச்சிட்டான், இவனை துண்டிச்சிருன்னு சொன்னான். நான் சொல்றதை கேட்பானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? அர்ஷில் இருந்து கொண்டு உறவு சொல்லக்கூடியது இறைவன் கேட்பானா? ஏனென்றால் இது இறைவனுடைய ஏற்பாடு. அந்த அடிப்படையில் நாம் நினைத்து கொள்கிறோம், ஏதேனும் ஒரு சில இபாதத்தை கொண்டு இறைவன் இடத்தில் நாம் நெருங்கி விடலாம், இறைவனுடைய அருளை பெற்றுவிடலாம் என்று சொல்லி. ஆனால் சில அடிப்படையான விஷயத்தில் நாம் கோட்டை விட்டு இறைவனுடைய அதிருப்தியை பெற்று விடுவதன் காரணத்தினால் நாம் அறியாமலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு, ரஹ்மத்தை விட்டு நாம் தூரமாக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், வெட்டி விடப்படுகிறோம். நம்ம வெட்டி விடுற மாதிரி உறவு பந்தத்தை நாம் வெட்டி விடுவதை போன்று இறைவனுடைய அருளை விட்டும் நாம் வெட்டப்படுகிறோம் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆக உறவு பந்தத்தை சேர்ந்து வாழ்வது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நமக்கு அருளை அது பெற்றுத்தருகிறது, நெருக்கத்தை பெற்றுத்தருகிறது. மாஷா அல்லாஹ். இப்படி நிறைய செய்திகள் உறவு பந்தம் விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி உறவு பந்தத்தை துண்டித்து வாழ்பவர்களுக்கான நிறைய அதற்கான கண்டனங்கள், அதற்கான தண்டனைகளும் நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்குது. ஷைத்தான் சொன்ன ஒரு விஷயமும், உறவு பந்தங்களை இவர்கள் துண்டித்து வாழக்கூடியவர்களாக நான் அவர்களை ஆக்குவேன் என்ற இறைவனிடத்தில் அவன் சொன்ன சில சவால்களில் இதுவும் ஒன்று. அவர்களை வழிகெடுப்பேன் என்று சொன்னதில் உறவு பந்தங்கள் அவங்க சேர்ந்து வாழாத மாதிரி நான் ஆக்குவேன். ஏன்னா அது மூலமாக நீ அவங்கள அவங்க மேலே நீ கோவப்படுவல்ல,
அதன் மூலமாக உன்னுடைய அருளை விட்டு அவங்க தூரம் ஆவாங்கல்ல, அதை தான் நான் முதல்ல செய்வேன் என்ற ரீதியில் ஷைத்தான் இறைவனிடத்திலே அதையும் வாக்குறுதி ஒரு சவாலாக விட்டு வந்திருக்கிறான். இறைவன் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். என்னுடைய நல்லடியார்கள் உறவு பந்தத்தை அவர்கள் பேணுவார்கள், அனைவரும் அதை முறிக்க மாட்டார்கள் என்று இறைவனும் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அதே மாதிரி உறவு பந்தத்தை முறித்தவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒன்று. சரி, அப்போது உறவு பந்தம் என்பது இரத்த பந்தங்கள், இரத்த உறவுகளை நாம் சேர்த்து வாழ வேண்டும் என்பதை பற்றியான அந்த செய்திகளை நம்ம மாஷா அல்லாஹ் இப்போ முழுமையாக பார்த்தோம். இதில் சட்ட ரீதியில் ரசூலுல்லாஹ்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் உறவை பேணுறேன், ஆனால் என்னுடைய உறவினர் என்னை பேணுவதில்லை, நான் பேசினாலும் அவங்க முகம் கொடுத்து பேசுகிறதில்ல, அவங்க துண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது உறவு பந்தத்தை பேணுபவர் என்பவர் யார் தன்னை வெட்டி விட்டு செல்கிறாரோ அவர்களோடு பேணுபவர் தான் உறவை பேணுபவர் என்ற அர்த்தம். தன்னை நம்மளை அவங்க புறக்கணிக்கிறாங்க, பொருட்படுத்துறதில்ல, அவங்க கெத்து காட்டுறாங்க, அவங்க நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கெத்து காட்டுறாங்க, பிகு பண்ணுறாங்க, ஓவராக பண்ணுறாங்க, இப்படி என்ன செஞ்சாலும் அதை நம்ம அல்லாவுக்காக அதை புறக்கணித்து அவங்களோட சேர்ந்து வாழ நினைக்கிறோம்ல. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, அவங்க வெட்டி வாழும் பொழுது அவங்கள ஒட்டி வாழ வேண்டும் என்று நீங்கள் அரவணைக்கிறீங்களே, இதுக்கு பேர் தான் வாசிலுர் ரஹம், இவர் தான் உறவை பேணக்கூடியவர்னு சொன்னாங்க. அதனால் அவங்க நம்மள்ட்ட நல்லா இருந்தால் நான் இருப்பேன், நீங்கள் நல்ல முகத்தோடு இருந்தால் நான் நல்ல முகத்தை காட்டுவேன், நீங்கள் குணம் கெட்டவனாக இருந்தால் நான் எப்படி குணம் கெட்டவனு காமிச்சிருவேன், நீங்கள் பேசுனீங்கன்னா நான் எவ்வளோ கேவலமாக பேசுவேன்னு காட்டிடுவேன், அப்படிங்கிறது ஒரு மூமினுக்கு அழகு அல்ல. அவங்க பத்தாதவர்களாக, அவர்கள் புரியாதவர்களாக அவர்கள் நடந்து கொண்டாலும் அவர்களோடு அழகான முறை நடந்து கொள்வது தான் உறவை பேணுவது. அதே மாதிரி வெறுமனே அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வது, அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்வதுனா முக்காஃபா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கொடுத்துடணும், அதில் குறை வச்சிடக்கூடாது. நமக்கு செஞ்சாங்கன்னா அது திரும்ப செஞ்சு, நம்ம வீட்டு குடும்பத்துக்கு 1000 ரூபா வச்சாங்கன்னா 1000 ரூபா வச்சிடணும், 2000 ரூபா வச்சாங்கன்னா 2000 வச்சிடணும், நம்ம வீட்டுக்கு கிஃப்ட்டு இந்த வேல்யூவில் வாங்கிட்டு வச்சாங்கன்னா அதே மாதிரி நம்ம வாங்கி கொடுத்துடணும், அதை நம்ம அப்படியே செஞ்சிடணும், அதில் குறைன்னு வந்துடக்கூடாது, நான் குறை செஞ்சேன்னு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தன் மீது குறை பேர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டும் முக்காஃபா, அதாவது பகரத்துக்கு பகரம் செய்பவர் உறவை பேணியவராக ஆக மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது அல்ல, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கடமைக்கு நம்மளுக்கு செஞ்சதுக்காக நம்ம செய்யணும், அவங்க செய்யலைல்ல நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு வந்துடும். நம்ம வீட்டு இதுக்கு அவங்க செய்யலைல்ல நம்ம ஏன் வாங்கணும், அப்போ அதுதான் செஞ்சா செய்வேன், எவ்வளோ செஞ்சாங்களோ அது செய்வேன், செய்யலைன்னா நானும் எந்த தர்ம சங்கடம் இல்லாமல் நானும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இது உறவை பேண்டதில்லை. உனக்குள்ளே ஏதோ ஒரு குணத்தை வச்சு நம்ம அதை என்ன செய்கிறோம், அந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆக அல்லாஹ் சொன்னது, நம்மளுக்கு அவங்க சந்தோஷமாக செஞ்சாலும் செய்யாட்டியாலும், அவங்க நம்மளை பேணுனாலும் பேணாட்டியாலும் அவர்களோடு அல்லாவுக்காக அந்த இரத்த பந்தத்தை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக நம்மளே வாலண்டியராக வாண்டடாக போய் பேசி அதை நம்ம பேணுறதுக்கு பேர் தான் உறவை பேணுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதனால் நம்மளை புறக்கணித்தாலும் நம்ம அவங்கள புறக்கணிக்கக்கூடாது. எதனால் புறக்கணிப்போம், ஈகோனால தானே, உனக்கே எவ்வளோனா எனக்கு எவ்வளோ அப்படிங்கிறதான நம்ம எப்போவுமே பேசுகிறோம். அவன் அவ்வளோ பண்ணுறான்னா நான் மட்டும் சும்மாவா அப்படிங்கிறது தான் நம்மள்ட்ட பொதுவாக நம்மளுடைய மனசில் வருது. இதனால் புறக்கணிக்கக்கூடாது. இதனால் புறக்கணிக்கவங்க நிச்சயமாக அல்லாட்ட தப்பிக்க முடியாது. இந்த இதை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் பேசலை, அவங்க சரியாக எங்களை கவனிக்கலை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கலை என்பது உறவினர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் நாம் அவர்களோடு சேர்ந்து வாழதான் வேண்டும். இதில் விதிவிலக்கே இல்லை. நிச்சயமாக நம்ம எங்கே புரட்டி பார்த்தாலும் சரி, இந்த காரணத்தினால உறவை நம்ம புறக்கணிச்சிட்டு இருக்க முடியும். ஏங்க பேசிக்கலன்னு உதாரணமாக நம்மள்ட்ட கேட்குறாங்க, அண்ணனோட ரொம்ப வருஷமாக பேசுறது இல்லை, நம்ம தம்பியோட அவர் நம்மளை அந்தளவுக்கு கண்டுக்கிறது இல்லை, நம்மளை பெருசாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது காரணமாக இருந்துச்சுன்னா இது காரணமே இல்லை. இதை வச்சு அல்லாட்ட தப்பிக்கவே முடியாது, அவரும் தப்பிக்க முடியாது, நீங்களும் தப்பிக்க முடியாது. அவர் அப்படி இருந்தாலும் நம்ம போய் பேசுகிறோம், நம்ம அவங்களோட உறவாடுறோம், நம்ம அவங்கள கூப்பிட வேண்டிய நேரத்துக்கு கூப்பிடுறோம், பார்க்க வேண்டிய நேரத்துக்கு பார்க்குறோம், பார்க்குற இடத்துல முகமலர்ச்சியோட சலாம் சொல்கிறோம்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துருவான். நமக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் நாளை மறுமையில் இல்லை. அவரை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பிடிப்பான். அதனால் இது காரணம் அல்ல நம்மளை கல்யாணத்துக்கு கூப்பிடாததோ, நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் புறக்கணிச்சிருந்தாலுமே சரி, இதற்காகவும் சொந்த பந்தத்தை புறக்கணிக்க முடியாது. அவங்க வீட்டுடைய விசேஷத்துக்கு என்னை கூப்பிடலை, இதுக்கு நிச்சயமாக நம்ம ஆளுங்க புறக்கணிப்பாங்க. வீடு குடி போனதுக்கோ, அல்லது ஏதாவது ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கோ, அல்லது ஒரு அக்கீக்கா விருந்துக்கோ, ஏதோ ஒன்று அவங்களுடைய ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்க, ஹஜ்ஜிலேருந்து வந்திருப்பாங்க, சொந்த பந்தத்துக்கு சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க, ஒரு சிலரை விட்டுருப்பாங்க, மறந்துருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு கோவத்தை வச்சுட்டு கூட இருந்திருப்பாங்க. இதோடு புறக்கணிக்கிறவங்க பார்த்தீங்களா, இதுவும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது எல்லாமே நம்மளுடைய கோபம் தானே, நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கிறது ஒரு கோபம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஈகோ தானே. இந்த ஈகோ, இந்த கோபத்தினாலும் உறவை புறக்கணிப்பதற்கு மார்க்க ரீதியில் ஷரியத் ரீதியில் அனுமதி இல்லை, நிச்சயம் அனுமதி இல்லை. என்ன சொல்வது, எந்த அளவுக்கு வேணால் அதை பிரதிபலிக்கலாம்னா,
அப்படியே மனமு வந்து முழு மனதோடு அவரோடு உறவாட முடியாமல் இருக்கலாம். ஏன்னா புறக்கணிச்சிட்டாங்கல்ல, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்கல்ல, 4 பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு அசிங்கமாக இருக்கலாம். அதனால் முழு ஈடுபாடோடு வேண்டுமானால் அவர்களோடு நாம் இருக்க முடியாமல் போகலாம். முழு ஈடுபாடோடு இருக்கிறது உன்னத நிலை, சஹாபாக்களிடத்தில் இருந்த நிலை, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்த நிலை. அந்த நிலைக்கு இல்லாட்டியில் கூட நானும் மனுஷன்தான், எனக்கும் கொஞ்சமாவது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுகிறோன்னா அதை இஸ்லாம் அங்கீகரிக்குது. நீ நல்லா உறவாட வேணாம், நீங்கள் அவரோட நல்லா தான் உறவாடணுங்கிறது இல்லை, ஆனால் புறக்கணிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு அவங்கள நீங்கள் கூப்பிட தான் செய்யணும். ரொம்ப சந்தோஷமாக அப்படி போய் நீங்கள் விழுந்து விழுந்து கூப்பிடாட்டியாலும் நீங்கள் கூப்பிடணும். அது ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது கூப்பிட தான் செய்யணும். பார்க்கக்கூடிய இடத்துல மூஞ்சி திருப்பிட்டு போகக்கூடாது, அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. நீங்கள் விழுந்து விழுந்து கையை குலுக்கி சிரித்து நீங்கள் பேசுகிறவங்கள்ட்ட பேசுவீங்கள, அல்லது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்களே, அந்த மூஞ்சி உங்களுக்கு வராட்டியே பரவாயில்ல, அந்த சிரிப்பு வராட்டியே பரவாயில்ல. இது யதார்த்தம். இந்த உணர்வு இஸ்லாம் மதிக்குது, இதை ஏற்றுக்கிறது. சரி, நீ உன்னோட ஈமான் உன்னை இந்த அளவுக்கு தான் வச்சதுன்னா சரி, உன் ஈமான் அவ்வளோதான், உன் பலகீனம், அந்த பலகீனமான ஈமானை வச்சு இந்த பலகீனமான ரீதியில் அதை பேணிக்கிறீங்க. அந்த உறவு பந்தத்தினுடைய பேணுதல் என்பது பலகீன பந்தமாவது இருக்கணும், வலுவான பந்தமாக இல்லாட்டியாலும் பலகீன பந்தமாவது இருக்கணும். கூப்பிடல மதிக்கலைங்கிறதுக்காக புறக்கணிப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த இடத்தில் நம்ம புறக்கணிச்சிட்டோம்னா உறவு பந்தத்தை நாம் முறித்தவர்களாகத்தான் நாம் கருதப்படுவோம். அவரும் குற்றவாளி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த இடத்தில் நாமும் குற்றவாளியாக ஆகும். அதனால் கூப்பிடலை மதிக்கலை அல்லது சண்டையில் நம்மளை ஏதாவது திட்டாங்க இப்படிங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஏன்னா எதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஷரியத்தில் உறவை பேணுவதற்கு நாம் பேசாமல் இருப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டதுங்கிறது ஒரு சில நிலைகள் மட்டும்தான். குடும்ப ரீதியில் நம்ம இன்றைக்கி மேக்சிமம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எதுவுமே செல்லாது. பேசலை, மரியாதை கொடுக்கல, வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடல, என்னை மதிக்கலை, இல்லை சண்டையில் என்னை திட்டான், என்னை மரியாதை எல்லாம் பேசிட்டான், அல்லது என் வீட்டு பிள்ளையை அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எது 99% காரணமாக சொல்கிறோமோ இது எல்லாம் சொந்த பந்தத்தை அறவே ஒதுக்கிறதுக்கு இது காரணமாகாது. நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அறவே ஒதுக்கிடக்கூடாது. பட்டும் படாமல் இருக்கலாம், அந்த மனசுங்கிற வேதனைங்கிறது இருக்கலாம், பட்டும் படாமல் இருக்கலாம், அந்த பழைய மாதிரியான ஈடுபாடு இல்லாமல் ஏதோ, ஆனால் இருக்கணும், கொஞ்சமாவது அது இருக்கணும். அதான் ஒரு மூமின் இடத்துல ஈமான் இருக்குங்கிறது அடையாளம். கொஞ்சமாவது ஈமான் இருக்குங்கிறதுக்கு அதான் அடையாளம். இல்லவே இல்லைன்னா அவர் ஈமானே அந்த இடத்துல பணைய வச்சுட்டார்னு அர்த்தம். அவர் வந்து ஈமான் முக்கியம் இல்லை, ஈகோ முக்கியம். ஈமான் முக்கியம் இல்லை, என் பிரெஸ்டீஜ் முக்கியம், அப்படி நம்ம போக முடியாது. இது முறையில் புரிஞ்சுக்கிறேங்க. எங்கே உறவு பந்தமாக இருந்தாலும் எப்போ நம்ம அவங்கள புறக்கணிக்கணும் தெரியுமா? ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம புறக்கணிக்க மாட்டோம். என்னன்னா, மார்க்கத்துக்கு முரணான பாவங்களை வெளிப்படையாக செய்தால், ரகசியமாக செய்கிறதில்ல. இப்படிலாம் செய்கிறாங்கன்னு கேள்விப்படுறோமே, ஆனால் அவர் ரகசியமாக தான் செய்கிறார், தெரியலன்னா அதுக்காக நம்ம அவர்கிட்ட பேசாமல் வந்துட முடியாது. இப்படி ஒரு தப்பு செஞ்சார், அவர் இந்த மாதிரி ஒன்று செஞ்சார், கேள்விப்பட்டோம், இல்லை நான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சில பேர் இதை கேள்விப்பட்டதோடு என்ன செஞ்சுருவாங்க, அவர்கிட்ட பேசுறதை விட்டுருவாங்க. அப்படிலாம் செஞ்சு அது கேட்கறதுக்கு மனசு இருக்காது, சங்கடமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சாராமே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவரோட பேசுகிறது அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. இது கூடாது. பகிரங்கமான ஒரு தவறை எல்லாரும் முன்னாடி செய்வேனா, இப்படி தான் என்ன இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற பேரில் பகிரங்கமாக வட்டிக்கு தொழில் செய்கிறார், அவர் வட்டிக்கு கடன் கொடுக்குறாரு, பகிரங்கமாக தவறான இந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு முரணானது செய்கிறாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கே மோதக்கூடிய விஷயத்தை செய்கிறாங்க. பகிரங்கமான ஷிர்கை, பகிரங்கமான அனாச்சாரங்களை இதை பகிரங்கமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நம்ம சொல்லி அது கருத்து வேறுபாடான விஷயமா இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நம்ம பிடிச்சிக்கிட்டு நிற்போம். அதில் அவங்க ஒரு அறிஞருடைய கருத்தின்படி இருக்கிறாங்கன்னா அது எது சரி தவறு என்பது அது அல்லாஹ்விடத்தில். அதிகபட்சம் நம்மளுடைய கருத்து சரியானதாக இன்ஷால்லா இருக்கலாம். இருந்தாலும் அவங்களுடைய ஒரு புரிதல் கருத்து வேறுபாடு அடிப்படையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பின்வாங்கியிருக்காங்கன்னா இதனாலே நிறைய ஆளுங்க கொள்கை ரீதியிலான இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய தலைப்பு, சரிங்களா? இதனால் உறவு பந்தத்தை முழுக்கலாம் புறக்கணிக்கக்கூடாது. இது வந்து எக்ஸ்ட்ரீமிசம், இது வந்து இஸ்லாம் ஏற்றுக்காது, சரிங்களா? கருத்து ரீதியில் பகிரங்கமாக வந்து உதாரணத்துக்கு ஓப்பனாகவே பேசுவோமே, இப்போ வந்து தர்கா வழிபாட்டில் இருக்கிறாங்க, அப்படி தான் அங்கே போய் அவங்கள நான் அவுளியாவை கும்பிடுவேன், அவங்கள நான் அல்லாவை ஏற்றுக்கிட்டு அவங்கள நான் சைதா செய்வேன்னு அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ புறக்கணிச்சு தான் ஆகணும். நீ அல்லாவுக்கு என்ன வச்சுட்டேன், அவங்க வேறு அது ரீதியான இதில் சொல்லி இந்த அறிஞர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க, நாங்கள் போய் அல்லாட்ட தான் அங்கே கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்கள ஷிர்க்குன்னு சொல்ல மாட்டோம். பாவிகள், பெரும்பாவத்தை செஞ்சுட்டாங்க, பிதத்தான் நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப தாவா செய்யணும். செஞ்சு அவங்கள கொண்டு வரது தான் இருக்கணுமே தவிர தர்காவுக்கு போயிட்டாங்களான்னு கேள்விப்பட்டதோடு நம்ம விட்டுறோம் பார்த்தீங்களா அவங்கள்ட்ட பேசுகிறத, இது பெரிய தவறு. இது இஸ்லாம் காம்பி தந்த உண்மையான வழிமுறை கிடையாது. அவங்க இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், மாற்றார்களை பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதோடு அந்த குடும்பத்துக்கே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஃபார்மாலிட்டிக்கான போகாமல் இருக்கலாம்.
எங்கள் வீட்டில் வளகாப்புன்னு கூப்பிட்றாங்க, போக மாட்டோம். வேறு ஏதாவது வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பேரில் செய்கிறாங்க, அதுக்காக விருந்து கூப்பிட்றாங்க, போக மாட்டோம். அதுக்காக அந்த உறவையே பேணாமல் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சிலாருங்க, அவர் எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டாரு, அவங்க ரொம்ப மோசமாயிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கிற மாதிரி. இது தவறான பிரச்சாரம். இதற்காகவும் உறவு பந்தத்தை நாம் முறிக்க முடியாது. நிச்சயம் அனுமதி இல்லை, நிச்சயம் அனுமதி இல்லை. ஏன்னா மாற்றாராக இருந்த போதிலும் அவங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விவகாரங்களில் அவர்களோடு நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். திருமறையும் நமக்கு சொல்கிறது, மாற்றார்களாக இருந்தாலும் இறை நிராகரிப்பாளர்கள் உலக ரீதியில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அதனால் இதில் ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை திரும்ப திரும்ப இந்த இடத்துல நம்ம பதிவு செய்கிறோம். ஆக இது மாதிரியான மார்க்க விஷயத்தில் புரிதல் இல்லாமல் நடக்கிறாங்க, தவறாக நடக்கிறாங்கன்னா அதை சொல்லி காட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதனால் உறவே எனக்கு வேணாம், அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி, இதை கூட என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல, என் தம்பியாக இருக்கிறேன், அண்ணனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இப்படியா இருக்கிறீங்க, என்னோட சாச்சாவாக இருக்கிறீங்க, என்னுடைய மாமாவாக இருக்கிறீங்க, இவ்வளோ சொல்லி நீங்கள் திரும்ப போகிறீங்களே, இவ்வளோ சொல்லி உங்கள் குடும்பத்தில் இந்த ஃபார்மாலிட்டி பண்ணுறீங்களே, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் வரமாட்டோம், நமக்கு உறவே வேணாம் அப்படின்னு சொல்லி புறக்கணிப்பதற்கு அந்த காரியம் வேலிட் ரீசன் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியான காரணமாக அது ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஷிர்க்கை செஞ்சு இது ஷிர்க்கு தான் நான் செய்வேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா 99.9% அப்படி யாரும் ஒத்துக்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி சிலர் இருக்கலாம், ஆனால் அப்படி பெரும்பாலும் இருக்க போகிறதில்ல. அதனால் இதனால் நம்ம புறக்கணிக்க கூடாது, இது ஒன்று. ஆனால் பகிரங்கமாக செய்கிறார்கள், அனாச்சாரமான விஷயங்களை செய்கிறாங்க, கந்திரி போன்ற விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரியான சில விஷயங்களை செய்கிறாங்க, அனாச்சாரமான விஷயங்களை செய்கிறாங்க, அல்லது மாற்றார்களுடைய திருவிழாக்கள் எல்லாம் முன்னிருந்து சென்று அதோடு சேர்ந்து மத நல்லிணக்கங்கிற அளவுக்கு போய் ஷிர்கான விஷயங்களை போய் செய்கிறாங்க. இப்படி நம்மள சிலர் இருக்காங்க. இதெல்லாம் வெளிப்படையாக செய்து போஸ்டர் அடித்து ஒட்டி அவங்களுடைய தவறான இதை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி காண்பித்து, அல்லது வட்டி தொழில் போன்ற விஷயத்தில் ஈடுபடுறாங்க, இதை வெளிப்படையாகவே செய்கிறாங்க, சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா இஸ்லாத்துக்காக அவங்கள புறக்கணிக்கலாம். அப்போ அவங்களோடு பேசக்கூடாது. அந்த 3 பேர் போருக்கு வராமல் புறக்கணித்தார்கள். 3 சஹாபாக்கள் போருக்கு வராமல் பின்தங்கினார்கள். முனாஃபிக்குன்கள் தான் பின்தங்கினாங்க, ஆனால் 3 சஹாபாக்களும் அதில் பின்தங்கினாங்க. அந்த 3 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நாளைக்கு பேசலை, 50 நாளைக்கு அவர்கள் பேசவில்லை. இதை தான் ஆதாரமாக வச்சு அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. அதாவது நமது சொந்த பந்தத்திலும் குடும்பத்திலும் இப்படி இஸ்லாத்துக்கான முரணான ஒரு விஷயத்தை பகிரங்கமாக செய்துவிட்டால் அவர்களோடு பேச்சை நிறுத்தி கொள்வது அது ஆகமானது. அதே மாதிரி ஒரு சஹாபி தான் புள்ளி விஷயத்தில் ஒரு அந்த கதுஃப் எனக்கூடிய ஒரு கல்லை சுண்டி சுண்டி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த கதுஃபை சுண்டி விளையாடுறதுனால எந்த விதமான ஆரோக்கியமும் இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு இல்லை, கண்ணை தான் பாதிக்கும், அதனால் விளையாடாத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விளையாடக்கூடாது என்று தடுத்தார்கள். அதனால் நீ விளையாடாதே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொருட்படுத்தாமல் கொஞ்சம் நகண்டு போனதுக்கப்புறம் அத்தா எப்போ போகிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த வேலையை அப்படியே அந்த பசங்க செய்வாங்களே, அதே மாதிரி என்ன செஞ்சாங்க, அத்தா நகண்டு போனதுக்கப்புறம் திரும்ப விளையாண்டுட்டு இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி அந்த ஹதீஸை புறக்கணித்து நீ திரும்ப விளையாடுறாயா, உன்னோடு நான் ஆயுள் நாள் முழுக்க பேச மாட்டேன்னாங்க. இது ஈமானிய ரோஷம், இது ஒரு சஹாபியிடமிருந்து வந்தது. ஆக இது போன்ற கருத்துக்களை முன்னெடுத்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு நம்மளும் இப்படி தான் இருக்கணுங்கிற சொல்ல வரல, அது அவர்களிடத்தில் இருந்த இஸ்லாத்தினுடைய ஒரு பேணுதல், அவங்க அதற்கு இருந்த ஒரு முன் உதாரணம். இப்படியெல்லாம் இருந்தால் இஸ்லாத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து நம்மளை சேர்த்துருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். ஆக இந்த அளவுக்கு மார்க்க விஷயத்தில் ரோஷம் இருந்திருக்கிறது. ஒருத்தவங்களோட பேச மாட்டாங்க. இது வந்து அளவுகோலாக அடிப்படையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தால் உறவு பந்தத்தை நம்ம என்ன செய்யலாம், இதனால் பேசாமல் இருக்கலாம். அல்லது ஒரு மூலமாக பாதிப்பு இருந்தால், உறவு பந்தத்தோடு நம்ம இருக்கிறோம், அவங்களோட நம்ம பேசுகிறோம் பழகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் நம்ம கூட அவங்க சண்டை போடுறாங்க, நம்மளை அடிக்கிறாங்க, வம்பு இழுக்கிறாங்க, நம்ம பேசினாலும் நம்மளோட பிரச்சனை பண்ணி மன உளைச்சல் ஆகிற மாதிரி பெரும் பிரச்சனை ஆகிற அளவுக்கான இதாக போகுதுன்னா, நீங்கள் இப்படி பண்ணுறனால உங்களை நான் பேசாமல் இருக்கிறேன், நீங்கள் இதை மாற்றிட்டீங்கன்னா பேசுவேன் அப்படி சொல்லணும். இப்படி பண்ணிட்டீங்களா வாழ்நாள் முழுக்க பேச மாட்டேன், அப்போ அந்த பேச்சே வரக்கூடாது. இந்த வாழ்நாள் முழுக்க பேச மாட்டேன், சாவர் வரைக்கும் பேச மாட்டேன், இதெல்லாம் சினிமா டயலாக் மட்டும்தானே தவிர ஒரு மூமினுடைய நாவிலிருந்து அது வரவே கூடாது. ஒரு தவறான ஒரு விஷயத்தை விட்டு நம்ம புறக்கணிக்கும் போது இதை மாற்றிக்கிறங்க நான் பேசுகிறேன் அப்படி தான் சொல்லணும். இது மாறிடுச்சுன்னா நான் வந்து உங்கள் வீட்டு வாசலில் நான் நிற்பேன் அப்படின்னு தான் ஒரு மூமின் சொல்ல வேண்டும். அப்போ தான் அவர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. நான் வாழ்நாள் முழுக்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா அது அவங்களுடைய ஈகோவை தான் அதிகப்படுத்தும். நீ பேச மாட்டேல்ல, சரி நீ தேவையில்லை, அப்போ நம்மளுடைய எந்த அறிவுரையும் அவர்களிடத்தில் இடம்பெறாது. ஆக உறவினர்கள் மூலமாக பாதிப்புகள் இருந்தால், பிரச்சனை பாதிப்புகள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அது சரியாகும் வரை அவரிடத்தில் பேசாமல் இருக்கலாம். இஸ்லாத்துக்கு விரோதமான பகிரங்கமான பாவத்தை அவர்கள் வெளிப்படையாகவே துணிந்து செய்ய ஆரம்பித்தால் அதை நாம் எடுத்து சொல்லி
அவர்கள் திருந்தாவிட்டால் அதன் காரணத்தினால் திருந்தும் வரை அவர்களை புறக்கணித்து அவர்களிடத்தில் பேசாமல் இருக்கலாம். இந்த காரணத்தினால் நம்மளை எத்தனை பேர் உறவு பந்தத்தை புறக்கணிச்சிருக்காங்கன்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப குறைவு. இப்படியான இதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் எல்லா குடும்பத்திலையுமே சிலர் சிலர்கிட்ட பேசாமல் ஆண்டாண்டாக இருப்பாங்க, அல்லது கொஞ்சம் நாட்களுக்கு பேசாமல் இருப்பாங்க. காரணம் கேட்டால் நம்ம முன்னாடி சொன்னது தான் இருக்கும். விசேஷத்துக்கு கூப்பிடல, பிரச்சனையில் திட்டாரு, இல்லை மரியாதை எல்லாம் நடந்துட்டாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல. இதுதான் பெரும்பான்மையான குடும்பங்கள் இருக்கக்கூடிய காரணங்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த காரணம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பது தான் தெளிவாக மார்க்கறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால் உறவு பந்தத்தை பேண வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த இடத்தில் நாம் கோட்டை விடுவதற்கான காரணம் நம்மளுடைய ஆணவங்கள், நம்மளுடைய இந்த கௌரவம், நம்மளுடைய பெருமை, இதை முன்வைத்து தான் நம்ம பெரும்பாலும் தவறுகிறோம், அல்லது நம்மளுடைய அளவு கடந்த கோபம். இதன் மூலமாக இரத்த பந்தத்தை, சொந்த பந்தத்தை நாம் முறித்து வாழக்கூடிய நிலையில் இஸ்லாமிய சமூகமாகிய நாம் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு அவல நிலை, ஒரு கவலைக்குரிய நிலை. இந்த நிலையை விட்டு நிச்சயமாக நம்ம சமூகம் மீள வேண்டும், மாற வேண்டும். அது நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை தொடர்ந்து நமக்கான பொருளாதாரத்தினுடைய வழிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல விஷயங்கள் வச்சிருக்கிறான். நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 5 விஷயங்கள் பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியில் 6வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியின் மூலமாக இதை தெரிந்து கொள்ள முடிகிறது. அல் முதாபஅத்து பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ்ஜு உம்ராக்களை அதிகமாக செய்வதன் மூலமாக செல்வத்தில் பரக்கத் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். இது எப்படி சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, தாபிஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா. ஹஜ் உம்ராக்கு மத்தியில் அதிகமாக நீங்கள் ஹஜ்ஜை உம்ராவையும் நீங்கள் அதிகமாக தொடர்ந்து செய்து வாருங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியான் அல் ஃபக்ர் வதுனூப். இந்த இரண்டும், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக செய்வது பாவங்களையும் ஏழ்மையையும் போக்கிவிடும். பாவங்களையும் ஏழ்மையையும் போக்கிவிடும். கமா யன்ஃபி அல் கீரு ஹபுஸ் அல் ஹதீத் வதஹப் வல் ஃபித்தா. அதாவது நெருப்பு எப்படி துருவை இரும்பிலிருந்து அகற்றி விடுகிறதோ, சுத்தப்படுத்துகிறதோ, தங்கம் வெள்ளிகளை அது சுத்தப்படுத்துகிறதோ, அதே போன்று அதிகமான தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜு உம்ராக்கள் ஒரு மனிதனுடைய பாவத்தையும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மையையும் போக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நசாயில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான ஹதீஸாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஹஜ்ஜு உம்ராவை அதிகமாக செய்வதும் பொருளாதாரம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. பொருளாதாரம் அதிகமாக இருந்தால் தான் ஹஜ் உம்ரா முதல்ல செய்ய முடியும். அந்த பொருளாதாரம் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி ஹஜ் உம்ரா ஒரு தடவை செஞ்சுட்டு அடுத்து செய்கிறதுக்கான வாய்ப்பையும் ஆசையும் யாருக்கு வரும்னு சொன்னால், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய சிந்தனை, உண்மையிலேயே இறையச்சம் உள்ளவர்கள், இறைவன் மீது அதிகமான நேசம் கொண்டவங்க தான் திரும்பவும் அதற்காக லட்சங்களை செலவு செய்வதற்கு முன் வருவாங்க. மற்றபடி நான் ஹாஜி ஆகிட்டேன், நான் உம்ரா செஞ்சுட்டேன், என் கடமை முடிஞ்சிருச்சு என்ற ரீதியில் மற்ற விஷயங்களை அனுபவிப்பதற்கு தான் பொதுவாக மனம் வரும். ஆனால் திரும்பவும் பல ஆயிரங்களை, பல லட்சங்களை செலவு செய்து ஹஜ் உம்ரா செய்வதற்காக ஒருவர் முன் வரும் பொழுது, அதற்காக அவர் செலவு செய்யும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்திக்கிறான். இதற்கான கண்கூடான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அதிகம் செய்வதன் காரணத்தினால் அல்லாஹ் அவங்களுடைய வியாபாரத்தில் நிறைய பரக்கத்தை ஏற்படுத்தி திரும்ப திரும்ப உம்ரா போவாங்க, திரும்ப ஹஜ்ஜி போவாங்க. பாருங்க, மாஷா அல்லாஹ், எல்லா விதமான செயல்களையும் செய்வாங்க. எப்படி தான் இவங்க திரும்ப உம்ரா போகிறாங்கன்னு தெரியலையே. எத்தனை தடவை இவங்க இப்படி தான் ஹஜ்ஜி செய்கிறாங்க தெரியல. உள்ள லட்சங்களை செலவு பண்ணி அதில் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது. அல்லாஹ்வுக்காக ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு மார்க்கத்தினுடைய கடமைகளில் அதிகமான செலவு செஞ்சு செய்யக்கூடிய கடமை அது ஒன்று தான். தொழுகைக்கு காசு பணம் செலவாகாது, நோம்புக்கு காசு பணம் செலவாகாது. ஜக்காத்துங்கிறது நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா அதில் 2% தான் கொடுப்போம், இருக்கிறதுலேருந்து தான் கொடுப்போம். அந்த அளவுக்கு செல்வம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2% கிள்ளி கொடுப்போம் ஜக்காத்து. ஆனால் இந்த ஹஜ்ஜுங்கிற கடமை இருக்குது, பல லட்சங்கள். அந்த காலத்திலிருந்து ஒரு சிரமமான அந்த காலத்திலிருந்தே ஒரு செலவுகளுக்கு தேவையான சிரமத்துக்கு உட்படக்கூடிய ஒரு கடமை என்பது ஹஜ்ஜி உம்ரா. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது அதிகமாக செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவான். சில நேரங்களில் சொல்லுவாங்க, அதிகமாக ஹஜ் உம்ரா செய்யாதீங்க, 1-2 செஞ்சால் போதும், மற்றவங்களுக்காக நீங்கள் ஏழை குமர்களுக்காக வேண்டிய அதை செய்யுங்கள்லாம் பொதுவாக கிராமங்கள் இப்படி ஒரு பிரச்சாரங்கள் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களுக்கு, எஜுகேஷனுக்காக, பள்ளிவாசலுக்காக இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதுக்காக ஹஜ் உம்ராவை தவிர்த்து தான் அதை செய்ய வேண்டும் என்றல்ல.
ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்குறுதி என்ன? ஹஜ் உம்ராவை நீங்கள் அதிகம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது சொன்னாதான். எப்போ ரசூலுல்லாஹ் ஹஜ் உம்ரா அதிகமாக செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம மற்ற பணிகள் ஆகணுங்கிறதுக்காக அவங்கள நம்ம அதை தடுக்கக்கூடாது. அதையும் செய்யிட்டு இதையும் செய்யிட்டு அல்லாஹ் தான் அதிகமாக தர்றங்கிறானே, இது நம்மளுடைய குறுகிய புத்தி. ஹஜ் உம்ரா செய்யணும் மண்டையை கழுவி அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கு பதிலாக மதரசா கொடுங்க, அதுக்கு பதிலாக பள்ளிக்கு கொடுங்க, அதுக்கு பதிலாக ஏழைகளுடைய குடும்பத்துக்காக கொடுங்கன்னு சொல்லி நம்ம அதை பிரெயின் வாஷ் பண்ணி அதை நம்ம அதை வந்து நம்ம அறிவுத்தனம் நினச்சிக்கிறோம். கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கல்ல ஹஜ் உம்ரா அதிகமாக செய்யுங்க, அப்போ அதை செஞ்சு தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதில் வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க, ஹஜ் உம்ரா அதிகமாக செய்யுங்க பொருளாதாரம் வரும்னு சொல்லி. அவர் ஹஜ் உம்ரா அதிகம் செய்யட்டும், அல்லாஹ் பொருளாதாரத்தை இன்னும் அதிகமாக கொடுக்கட்டும், அவர் பள்ளிக்காக கொடுப்பாரு, அவர் மதரசாக்காக கொடுப்பார், அவர் ஏழை எளிய மக்களுக்காக இன்ஷால்லா கொடுப்பாங்க. அதனால அல்லாவே தாராளமாக ஒரு விஷயத்தை தர்றதுக்கு தயாராக இருக்கும் பொழுது நம்மளா ஏன் சுருக்கிக்கணும்? அதுக்கு நான் செஞ்சா இதுக்கு செய்ய முடியாது, நம்மளா ஏன் சுருக்கிக்கணும்? அதனால இதில் வந்து ஹஜ் உம்ரா செய்வதை வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும், ஒன்றோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களுக்காக தான், தான தர்மத்துக்காக தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வர்றோம்ல, அது புத்திசாலித்தனமான மார்க்கம் வழிகாட்டக்கூடிய ஒன்றல்ல. தெளிவான முறையில் தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. ஹஜ் உம்ராக்களை மீண்டும் மீண்டும் செய்யுங்கள். தாபிஉ என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் ரிப்பீட், திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஈமானிய உணர்வு எதுலையும் கிடைக்காது. அது பல ஆங்கிள் அதை யோசிக்கணும். ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும்ல, எங்கேயுமே நம்மளுக்கு இல்லாத ஒரு பயபக்தி, எந்த சூழ்நிலையுமே நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு இரையச்சம், ஒரு பக்குவமான ஒரு உணர்வு, அது ஹஜ்ஜில் தான் கிடைக்கும். உம்ராவை விட ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய அந்த உணர்வை உலகத்தில் நம்ம எந்த காலத்தில் எங்கேயுமே பெற முடியாது. எப்படியாப்பட்ட கல் நெஞ்சம் கொண்டவங்க கூட அங்கே போய் அழுதுட்டு தான் வருவாங்க. இங்கே எப்படியாப்பட்ட பயான்லையுமே அழுதுருக்க மாட்டாங்க. எப்படியாப்பட்ட லைலத்திற்கு இரவுகளில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவங்க அழுதுருக்க மாட்டாங்க, இலகி இருக்க மாட்டாங்க, திருந்தன்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஹஜ்ஜுக்கு போனவங்க நிச்சயமாக திருந்தன்னு நினைப்பாங்க, நிச்சயமாக மனம் மறந்து தான் வருவாங்க. அதனால தான் ஹஜ்ஜிக்கு போய் அவங்க தௌபாவே செய்யாட்டியாலும் அவங்களுடைய பெரும்பாவங்களும் மன்னிக்கப்படுங்கிற விதி விலக்கில் வருது. மற்றதுக்கு அப்படி கிடையாது. தொழுதாலோ, நோன்பு வச்சாலோ, தான தர்மம் செஞ்சாலோ, உம்ரா செஞ்சாலோ, என்ன செஞ்சாலும் தௌபா செஞ்சால் தான் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரே ஒரு விதிவிலக்கு, ஹஜ்ஜிக்கு போனவங்க தான் செஞ்ச ஒரு தவறை நினச்சி தௌபாவாக அல்லாஹ்விட்ட முன்வைக்காட்டில் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும் இன்ஷா அல்லாஹ். அடியார்களுக்கானதாக இருக்கக்கூடாது, அது தனி, எப்போவுமே அது தனி. ஷஹீதானாலுமே கூட அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல, அல்லது ஏமாற்றிட்டாங்கன்னா அவர் மன்னிக்காத வரைக்கும் ஷஹீதானாலும் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். அதை ஒதுக்கிடுவோம், அது தனி விதிவிலக்கு. அதில் எல்லாம் ரொம்ப ரோஷமாக தான் இருக்கிறான். ஏன்ட்ட பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன், அவன்கிட்ட ஏன் பிரச்சனை பண்ணேன்? ஒத்துக்க மாட்டான். அவனை சரி பண்ணு. யார்கிட்ட பிரச்சனை பண்ணீங்களோ, யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ, யாரை ஏமாத்துறீங்களோ, யார்கிட்ட அபகரிச்சிங்களோ, யார்கிட்ட மோசடி செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட சரி கட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு வா, பஞ்சாயத்து அங்கே முடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவான் அல்லாஹ். ஆக அது வேற கதை. ஆனால் ஹஜ்ஜுக்கு போனவங்க தௌபா என்ற ரீதியில் தனிப்பட்ட முறையில் செய்யாட்டியில் ஹஜ்ஜு மூலமாக அவங்க பாவம் மன்னிக்கப்படும். ஏன் தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போனவனால பாவத்தை நினச்சி உணர்ந்து அவங்க அழுகாமல் இருக்க முடியாது, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்க முடியாது. அவங்க நிச்சயமாக பாவ மன்னிப்பு கேட்பாங்க. நிச்சயமாக ஏதேனும் ரீதியில் அவங்க மனம் உருகி அவங்க அல்லாஹ்விடத்தில் பாவத்தை நினச்சி வேதனைப்பட்டுறாங்களே, அதுலேயே அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுறாங்கிறத அறிஞர் பெருமக்கள் அதனுடைய விளக்கத்தில் சொல்கிறாங்க. ஆக அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஈமானி உணர்வு, ஒரு பயபக்தி உணர்வு, மௌத்தோடைய சிந்தனை, ஒரு உலக பற்றற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற உணர்வு எங்கேயுமே கிடைக்காது. அதனால் ஏதோ ஒரு வாட்டி போயிட்டு வந்தங்கிறது இல்லை, திரும்பவும் போங்க, திரும்ப போங்க. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கும் திரும்ப சென்று வரக்கூடியவர்கள் பண்படுவார்கள், உலக பற்றற்றவர்களாக இருப்பார்கள், மௌத்துக்கான நிலைக்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். நாம் நல்ல ஒரு பேரோட நம்ம ஒரு ஹாஜியாக ஹஜ்ஜு செய்த ஒரு ஹஜ்ஜுடைய நிலையில் நம்ம இருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் வந்திருக்கோம். இனி பாவத்தில் ஈடுபடக்கூடாது, இனி அனாச்சாரங்கள் ஈடுபடக்கூடாது, நம்ம இதே நிலையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக மௌத்தாக வேண்டும் என்று புனிதர்களாக அவர்கள் வாழ்வார்கள். ஆக அவங்களுடைய ஈமான் புதுப்பிக்கப்படும், அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும், அவங்களுடைய அமல்கள் அதிகரிக்கும், அவங்களுடைய அஹ்லாக்கு மாறும், அவங்களுடைய பண்பாடுகள் மாறும். பேருக்காக புகழுக்காக ஒரு வாட்டி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து நான் ஹாஜின்னு போகணுன்னு இருக்கிறவங்க வாழ்க்கை மாறாது. 1965 நான் ஹஜ்ஜி செஞ்சுட்டேன், 70 ஹஜ்ஜி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் 55 வருஷத்துக்கு சொல்லி காட்டிகிட்டே இருக்கிறாங்களே, ஹஜ்ஜி செஞ்சேன் ஹாஜின்னு. இந்த நோக்கத்துக்காக செஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கலாம். இறைவனுக்காக இறையச்சத்தோடு இஹ்லாஸாக செய்கிறவங்க அடுத்தடுத்து செய்யும் போது என் வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்கணும், இனி என் வாழ்க்கையில் அனாச்சாரம் வரக்கூடாது, இனி என் வாழ்க்கையில் பாவங்கள் வரக்கூடாது என்று அவர்கள் புனிதர்களாக வாழ்வார்கள். ஆக பல கோணத்தில் அது நன்மையானது. அதனால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் திரும்ப செய்கிறதுக்கு ஆசைப்படணும், திரும்ப செய்கிறதுக்கு துவா செய்யணும். ஒரு வாட்டி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மனநிலையில் இருந்துட முடியாது.
ஒரு மூமினுடைய உள்ளம் போதுமானதாக அதை ஆக்கி கொள்ளாது, திரும்ப திரும்ப செய்யணும். அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரிஸ்கில் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியில் இதுவும் ஒன்று, நீங்கள் ஹஜ் உம்ரா அதிகமாக செய்யுங்க. அப்போ அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். ஒன்று கூட செய்யாதவங்க என்ன செய்யணும்? ஏன் எனக்கு பொருளாதாரத்தை தா, எனக்கு ஒரு வாட்டி நீ பொருளாதாரத்தை தா, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், ஒரு தடவை எனக்கு பொருளாதாரத்தை தா, நான் உம்ராக்கு போகிறேன். அந்த ஒரு தடவை போனதை வச்சு திரும்ப திரும்ப போகிறதுக்கு நாம் முயற்சி எடுத்து நாம் சம்பாதித்து நாம் போக ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரிசுக்கில் நிச்சயம் பரக்கத்து ஏற்படுத்தப்படும். ஆனால் அதுக்காக அடிப்படை கடமையை செய்யாமல் நம்ம போயிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு புரிதல் தான். பிள்ளைக்கான ஸ்கூல் ஃபீஸை கட்டாமல் எனக்கு காசு வந்துருச்சு, நான் காலேஜ் ஃபீஸை கட்ட மாட்டேன்னா உம்ராக்கு போகிறேன். மனைவிக்கான ஒரு அடிப்படை தேவை, ஒரு அடிப்படை மருத்துவத்துக்கான செலவு செய்ய மாட்டேன், உம்ராக்கு போனால் எனக்கு பரக்கத்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத நிலைக்கு வந்துடக்கூடாது. அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதை தாண்டி ஊர் சுற்றணும், இல்லை அதிகமாக டூருக்கு போகணும், இல்லை லேண்டை நிறைய வாங்கி போடணும், பிஸ்னஸ் இன்னும் பெருக்கிட்டே போகணும் அப்படிங்கிற கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உம்ராஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடிப்படை தேவை பூர்த்தியாகி விட்டது, அடுத்து வரக்கூடிய பொருளாதாரத்தை ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக பயன்படுத்தினால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் நமக்கு அதிகப்படுத்தப்படும் என்பது இந்த வரிசையில் நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம். ஆக 6 விஷயங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இதையும் இது தொடர்கிறது. அடுத்த உரையிலே இன்ஷா அல்லாஹ் ரிஸ்க்குக்காக அல்லாஹ் நமக்கு வேறு என்னென்ன அமல்களிலும் வாக்களித்திருக்கிறார் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்னைக்கு பார்த்த விஷயம் 2 விஷயம். சொந்த பந்தத்தை நாம் பேணி வாழ்வதால் அல்லாஹ் நம்மளுடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்துகிறான். அகால மரணங்கள், தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். அதே போன்று ஹஜ் உம்ராக்களை அதிகம் அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அல்லாஹ் நம்முடைய ரிஸ்க்கை அதிகப்படுத்துகிறான். இந்த எல்லா வழிகள் மூலமாக அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை, ஹலாலான ரிஸ்க்கை நாம் அடையக்கூடிய சிறந்த பாக்கியசாலிகளாக ஆக்குவானாக. இந்த நல்ல அமல்களை எல்லாம் வாழ்நாள் முழுக்க இறைவனுக்காக பேணக்கூடிய ஒரு உலகம் அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.